இந்த ராகுவோடைய பாதிப்பு வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத கொஞ்சம் கத்துக்கணும். ரொட்டீன் லைஃப்க்கு வரணும். பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணணும். அது ஆனா ராகு பாதிச்சா பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ பண்ண முடியாதே, நான் எப்படி பண்றதுன்னா, ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். வெயிட் குறைக்கணும்னா, ஜிம்ல போய் காச குடுத்து 3 மாசம் நான் இங்கேயே தங்கி கூட வெயிட்ட குறைச்சிடுறேங்கிற நிலைமைக்கு வந்துடணும். அப்பாவோ, அம்மாவோ, எனக்கு இந்த விஷயம் பண்ணணும். என்னால பண்ண முடியாது. நான் ஒரு அடிக்ஷனுக்குள்ள மாட்டிட்டேன். ஹெல்ப் பண்ணி என்ன ரெக்கவர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை வாய் விட்டு கேட்குறதுங்கிறது நல்லது. 2வது வீகன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. அதிகமாக கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக்கான ஒரு விஷயங்கள் வந்து சாப்பிட்றது, யூஸ் பண்ணுறது. பிளாஸ்டிக்கை கம்மி பண்ணுறது. ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது. துரித உணவுகள், அதிகமான ரசாயனம், சாஸ் எல்லாம் சேர்க்கப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது. ராகுவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு. அடிக்கடி கெஃபைன் எடுத்துக்கக்கூடாது. காஃபி அடிக்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதை லிமிட் பண்ணிக்கிறது. இதெல்லாமே ஒரு ராகுவுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு பாம்பை மட்டும் அடிச்சிடாதீங்க. ஸோ விட்டுருங்க. சேஃபாக இருக்கிறது அவசியம். பட் பாம்பு அடிக்கிறது, தேவதைகளுக்கு பிரச்சனை கொடுக்குறதெல்லாம் தப்பு. பக்கத்தில் ஏதாவது புத்து கோவில், நாகதேவதை கோயில் இருக்குதுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. கைம்பெண்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறது, இல்லை கணவனார் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்கெல்லாம் யாருன்னா ராகுடைய அம்சம், அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் ராகுவை பாசிட்டிவாக மாற்றும்.